ஏழைப்பட்ட நபருக்கு மதிய உணவு வழங்கிய வள்ளல் இன்று இவரே. நம்முடைய திரு யாகரிஷி வராக குருஜி திரிஸ்தலம் ஸ்ரீ வராகி கஷேத்திரம் நம்முடைய பள்ளிகொண்டா அங்கிருந்து வருகை தந்திருக்கிறார். அவரை அன்புடன் அழைக்கிறோம். ஓரிரு வார்த்தைகள் எங்களுக்காக. அதற்கு முன்பாக மக்களுக்கு உணவளித்து நம் பசியை ஆற்றிய திரு யாகரிஷி வாராக குருஜி சுவாமிகளுக்கு எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் மரியாதையும் செலுத்திக் கொள்கிறோம். நமோ வராகி. மேடையில் வீட்டிற்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் என் அன்னையாம் திரிசக்தி வாராகி அருள் ஆசிகளோடு அனைத்து பலங்களும் நலங்களும் பெற்று நோயற்ற வாழ்வோடு நீண்ட ஆயுளோடு வாழ்வாங்க வாழ அன்னையின் பொற்பாதங்களை தொட்டு பிரார்த்திக்கின்றோம். திருவிழா போன்று நடைபெற்ற வைபவத்தை முன்னெடுத்து நடத்திய எமது சகோதரிகள், சேவார்த்திகள் மற்றும் அறக்கட்டளை அனைவருக்கும் என் அன்னையின் அருள் ஆசைகள். பொதுவாக நாம் எல்லாரும் இன்னொருத்தரை இவர்கள் சரியில்லை அவர்கள் சரியில்லை என்று சொல்லியே பழக்கப்பட்டு விட்டோம். உண்மையில் இவ்விடத்தில் நான் ஒன்றை பதிவு செய்ய விரும்புவது என்னவென்றால், பெரியவர்களாகிய நாம் இந்த க்ஷணத்திலே கூட ஒரு முன் உதாரணமாக ஒரு சங்கல்பத்தினை எடுத்தால் நன்றாக இருக்கும். அதாவது முன்காலத்திலே நமக்கு அனைவரும் ஒன்றை உரைத்துவிட்டு சென்றார்கள், மாதா பிதா குரு தெய்வம். நமக்கு முதல் தெய்வமே நம்மை பெற்ற தாய் தான். அந்த தாய் தந்த அடுத்த தெய்வம் நமது தந்தை. தாயையும் தந்தையும் மதிக்க வேண்டுமாயின் நாம் முதலில் நம்முடைய அனைத்து விதமான பழக்கங்களையும் விட்டு அவர்களிடத்து அன்பு செலுத்துதல் என்பது வேண்டும். இன்னைக்கு அன்பு பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் எத்தனை கிலோன்னு கேட்குற அளவுக்கு ஆயிடுச்சு. தன் மகன் என்ன படிக்கின்றான் என்று தெரியாத தந்தையும் உண்டு, தன் மகள் என்ன படிக்கின்றாள் என்று தெரியாத தாயும் உண்டு. அவரவர்களுக்கு என்று ஒரு தனி அறை, அந்த தனி அறையிலிருந்தே மற்றவர்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் மெசேஜ் செய்துவிட்டு நான் சென்று வருகிறேன் வென்று வருகிறேன் என்று சொல்கின்ற கலாச்சாரம் தான் இன்று இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய மனநிலையிலே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி அந்த தாக்கத்தின் விளைவாக அவர்கள் ஒழுக்கம் இழக்கக்கூடிய சூழல் என்பது உருவாகின்றது. ஆக ஒவ்வொருவரும் தங்களுடைய தொலைக்காட்சி பெட்டியையும் தங்களுடைய கைபேசியும் ஒரு மணி நேரமாவது ஓரம் வைத்துவிட்டு தங்கள் குழந்தையிடத்திலே அமர்ந்து இன்று என்ன நடந்தது, பள்ளியிலே ஆசிரியர் என்ன நடத்தினார், யார் யார் உங்களிடத்தில் பேசினார்கள், உங்களுடைய நண்பர்கள் யார் யார் என்பதை நீங்கள் அன்பாக தாயுள்ளத்தோடு தந்தையுள்ளத்தோடு வருடி அவரிடையே நீங்கள் பேச ஆரம்பித்தீர்களே ஆனால் எந்த நீங்கள் சொல்வது போல எந்த ஒரு பழக்கத்திற்கும் அவரிடத்தில் குண்டூசி அளவு கூட நுழைவதற்கு இடம் என்பது ஏற்படவே ஏற்படாது. ஆக கலாச்சாரம் மாறிவிட்டது, மக்கள் மாறுகின்றான், மென்பொருள் உயர்கிறது, இப்படியெல்லாம் நாம் சொல்லிக்கொண்டே இருந்தால் சொல்லிக்கொண்டே தான் இருக்க வேண்டும். நாம் நமது முழு அன்பையும் என்று நம் குழந்தைகளிடத்திலே காட்டுகின்றோமோ, எப்படி கூட்டு குடும்பம் எல்லாம் என்று சரிந்து தனி குடும்பமாக மாறி அந்த தனி குடும்பமும் இன்று தனி குடும்பமாக ஒவ்வொரு அறையிலே நாம் வாழ்கின்ற இந்த கலாச்சாரம் ஒழிகிறதோ அன்றுதான் இது போன்ற போதை நீங்கள் சொல்கின்ற மற்றவர்கள் எல்லாம் ஒழியுமே ஒழிய நாம் நமது அன்பை போதித்தால் போதும். அன்புக்கு நிகரான ஒரு மிகப்பெரிய சக்தி என்பது உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. தாய் பாசம், தந்தை பாசம், அந்த அன்பே குழந்தைகளை பேணி காத்து வளர்க்க செய்யும் என்கின்ற அந்த ஒரு விஷயத்தையும் பெற்றோர்களுக்கு இவ்விடத்திலே பதிவு செய்து அனைவருக்கும் உடல் ஆரோக்கியமும் நல்லதொரு வளமான வாழ்க்கையும் பெற்றிட அன்னை திரிசக்தி வாராகியின் பொற்பாதங்களை தொட்டு பிரார்த்திக்கின்றேன். நமோ வராகி.